கடைசி நேர ரிலீஸில் பிரச்சனை இருந்தாலும் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி தான் விக்ரமுடைய வீர தீர சூரன் பார்ட் 2 படம் வந்து சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ விக்ரம் வந்து ஒரு பல கெட்டப்பு அண்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் நடித்தாலே வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் வீர தீர சூரன் பார்ட் 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த படத்துடைய ப்ளஸ் எல்லாம் என்ன அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஏன் வந்து விக்ரம் இவ்வளோ மெனக்கெட்டு பல கெட்ட போட்டு படம் நடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீர தீர சூரன் பார்ட் 2 படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். ஊரையே கைக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்பா மகன் ரவுடி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவி அண்ட் கண்ணன், இவங்க 2 பேரும் தான். ஸோ இந்த 2 பேருக்கு இடையில் வந்து ஒரு பொண்ணு வந்து வருது. அதாவது தன்னுடைய ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு வந்து தன்னுடைய 8 வயசு மகளோட அந்த ஒய்ஃபும் அந்த பொண்ணும் வந்து வராங்க. ஆனால் வந்துட்டு இவங்க ரவி கண்ணன் கிட்ட வந்து அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த பொண்ணை அந்த ஒய்ஃபை வந்து அடித்து விரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் காணோம், பொண்ணும் வந்து காணாமல் போகிறாங்க. ஏற்கனவே பல வழக்குகள் வந்து இவங்க மேலே இருக்குது. இந்த வழக்கை வச்சு அவங்க 2 பேரையும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு எஸ்பி அருணகிரி வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாரு. எஸ்பி கொல்றதுக்கு முன்னாடியே அவரை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பிளான் பண்ணுறாரு. இதை செய்யறதுக்கு சரியான ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பல வருஷத்துக்கு முன்னாடி தன்கிட்ட ரொம்பவே விசுவாசமாக வேலை பார்த்துட்டு இப்போது ஒதுங்கி மளிகை கடை வச்சுருக்கக்கூடிய காளி, அதாவது நம்ம சியான் விக்ரம் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தோட நிலையை எண்ணி எவ்வளவோ மறுக்கக்கூடிய காளி வந்து ஒரு கட்டத்தில் ரவி தன்னுடைய காலில் விழுந்து இந்த ஹெல்ப்பை நீ வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்ச, ஸோ மனசு இறங்கி காளி வந்து இந்த எஸ்பியை போட்டு தள்ளக்கூடிய அந்த பிளானுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அந்த ஒரு நைட்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வீர தீர சூரன் பாகம் 2 படத்துடைய கதை. ஸோ ஒரே இரவில் நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி படம் தொடங்கினதுலேருந்து காட்சி சீன்ஸ்லாம் வந்து பயங்கர பரபரப்பாக வந்து நகர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு வந்து சுராஜ் வீட்டுக்கு வந்து பிரச்சனை தொடங்கும் போதே அந்த டென்ஷன் வந்து நமக்குமே வந்து இதாகுது. அது டில் இன்டர்வல் வரைக்குமே வந்து கேரி பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும். படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து விக்ரமுடைய என்ட்ரியே இருக்குது. ரொம்ப பெரிய அலப்பறையெல்லாம் இல்லாமல் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான அந்த பில்டப்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சட்டிலாக கதைக்கு தேவையான இடத்துல வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாப்புல விக்ரம். ஸோ அது வந்து ஒரு நீட்டான பிளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்மூடித்தனமான ஆக்ஷன் காட்சிகளை வந்து தள்ளி தெளிக்காமல் டயலாக்ஸ் மூலம் மட்டுமே ஆடியன்ஸை சீட் எட்ஜுக்கு கொண்டு வரக்கூடிய உத்தியை வந்து இந்த படத்தில் இயக்குனர் பல இடங்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவுமே வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெரியவர் ரவி விக்ரமுடைய வீட்டுக்கு வந்து கெஞ்சக்கூடிய காட்சி, அதுக்கப்புறமா வந்து கன்னி வெடிகளை புதைக்கும் போது வந்து விக்ரம் கூட இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து வலிப்பு வருது. இன்டர்வலுக்கு முன்னாடி எஸ்ஜே சூர்யா அண்ட் விக்ரம் 2 பேருமே பேசிக்கொள்ளக்கூடிய காட்சி, 2ஆம் பாதியில் சுராஜ் விக்ரம் பேசிக்கொள்ளக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் வந்து ரொம்பவே பிரில்லியண்ட்டாக ரைட்டப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இன்டர்வல் கிட்ட வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நான் வந்து கதை வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்த ஒரு வண்டியை வந்து படார்னு பிரேக் போட்டு ஓரங்கட்டின மாதிரி தான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு இதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியும் வந்து பெருசாக நமக்கு இம்ப்ரெசிவாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சண்டை காட்சி வருது, அது மட்டும் தரமான மேக்கிங் அண்ட் விக்ரம்கான ஒரு மாஸ் மூமெண்ட்டு வந்து அங்கே அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ப்ரெசண்ட்டில் சீன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த டைமில் வந்து படம் மறுபடியும் வந்து பிக்கப் ஆயிடுது. கிளைமேக்ஸில் வந்து தூள் படத்துலேருந்து அந்த மதுரை வீரந்தானே சாங்கை ப்ளேஸ் பண்ணியிருக்க இடமும் வந்து பயங்கரமாக வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்த வீடியோ பிகினிங்லேயே வந்து சொன்ன மாதிரி விக்ரமுக்கு வந்து இது கம்பேக் தான். இந்த பயங்கரமான பலவிதமான மேக்கப் கெட்டப் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ரொம்பவே சிம்பிளான
ஒரு திரைக்கதையை அதில் தன்னை பொருத்திக்கிறது அப்படிங்கிறது விக்ரமுக்கு ஒரு மாசான கம்பேக்காக இருக்குது. ஸோ இதையே வந்து அவர் அடுத்தடுத்த படங்கள்லையும் வந்து ஃபாலோ பண்ணார் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த கெட்டப்பை வந்து முன்னிலைப்படுத்தாமல் இந்த மாதிரி கதையை முன்னிலைப்படுத்தக்கூடிய திரைப்படங்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் விக்ரம்கிட்ட ஃபேன்ஸும் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எஸ்ஜே சூர்யாவும் வந்து வில்லனாக வந்து மாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சின்ன சின்ன மேனரிசம் கூட வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ தேனீஸ்வருடைய ஒளிப்பதிவு, ஜிவி பிரகாஷுடைய மியூசிக், இது எல்லாமே படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லணும். படத்தில் என்ன மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்ஜே சூர்யா இதுக்காக ரவி கண்ணன் மீது இத்தனை பகையோடு இருக்கார். ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய திலீப்புக்கும் விக்ரமுக்கும் இடையில் என்ன தொடர்பு அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு கொஷின் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு சீனில் அந்த ஒய்ஃபு பொண்ணுங்கள்லாம் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க 2 பேருக்கும் ரவி கண்ணனுக்கும் என்ன ஒரு பகை, இந்த மாதிரியான கேள்விலாம் இருக்குது. அதே மாதிரி விக்ரம் வந்து ஏன் வந்து இந்த குடும்பத்து மேலே இவ்வளோ விசுவாசமாக இருக்கார், ஸோ இந்த மாதிரியான கொஷின்லாம் இருக்குது. துஷாராவுடைய பாஸ்ட்டை பற்றியும் இதில் அவ்வளோ டீட்டெயிலாக வந்து காட்டலை. அதுவும் இல்லாமல் வந்து இந்த கன்னி வெடி வைக்கும்போது விக்ரம் கூட வரக்கூடிய அந்த நபர் வந்து இறந்துட்டானா, இந்த மாதிரியான கொஷின்லாம் வந்து இருக்குது. மேபி வந்து அதில் பார்ட் 1 வந்து இதுக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அப்பட்டமான லாஜிக் மீறல்கள், சில குறைகள் இருந்தாலுமே வந்து வீர தீர சூரன் வந்து ஒரு மிரட்டலான மேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இப்போதைக்கு படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ சியான் விக்ரமும் வந்து படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஊராக போயிட்டுருக்காரு. ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் இங்கே கூட ஷேர் பண்ணுங்கள்.